ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மும்பை ஸ்டைல் வடா பாவ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 1 பிஞ்ச் ஆட்ட பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓமம் இருந்ததுன்னா அதையும் கையில் வச்சு க்ரஷ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா கரைக்கி விட்டுக்கோங்க. இதை ஃபஸ்ட்டே செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆட்டம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வடைக்கான மெயின் இன்க்ரீடியண்ட் இது தான். இந்த பேஸ்ட்டு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதையும் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா இதை அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். நம்ம இன்றைக்கி 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு தோல் உளிச்சு வச்சுருக்கோம் ஆல்ரெடி வேக வச்சு. அதையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கடுகு ஆப்ஷனல் தான், வேண்டானா போட்டு தேவையில்லை. நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு, அதையும் போட்டுக்கலாம். இதுலேயே போட்டுட்டு இது தண்ணி நல்லா சுண்டணும். இந்த பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த தண்ணி சுண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக எங்கேயுமே இருக்கக்கூடாது. நல்லா கொல கொலன்னு இருக்கணும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அடியில் ப்ரௌன் ஆச்சுனாலும் நோ ப்ராப்ளம். அந்த ப்ரௌனெல்லாம் எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லெமன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டியாக வடை மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சோம்ல பேட்டர், அதுலேயும் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் போட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். நீங்கள் வடை போடும்போது கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா வடை வடைஞ்சிரும். எண்ணெயிலேயே பார்த்து போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த ப்ரெட்டில் தடவருக்கு க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, உப்பு, வேறு எதுவுமே தேவையில்லை. லைட்டாக லெமன் வேணுன்னா லைட்டாக லெமன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று ரெட் சட்னி செய்யணும். ரெட் கலர் பொடி மாதிரி இருக்கும், அதையும் செய்யணும். அதுக்கு நம்ம மிச்சமான பேட்டர் இருக்குல்ல, அதையுமே இது மாதிரி பூந்தி மாதிரி நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த பொடிக்கு பூண்டு தான். பூண்டு ஒரு 8 பூண்டாட்ட போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி பொரிச்சு வச்சுக்கலாம். தோலோடு போட்டாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த ரெடி பண்ணலாம் பூந்தி, அதை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள், அதுக்கப்புறம் அந்த பூண்டு, அதுக்கப்புறம் உப்பு, அதையும் போட்டுட்டு இதையும் நல்லா பொடி மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சர்வ் பண்ணலாம். எப்படின்னு ப்ரெட்டில் இந்த மாதிரி சட்னி ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க. இந்த ப்ரெட் இல்லைனாலும் சாண்ட்விச் ப்ரெட் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட ப்ரெட்டே இல்லைனாலும் இந்த வடை மட்டும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வடையும் அந்த க்ரீன் சட்னி மட்டும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி, அதையும் இது மேலே நல்லா தூவி விட்டுட்டு நல்லா மிளகா வச்சு நல்லா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட ப்ரெட் இல்லைனாலும் அந்த வடை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.